ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிகப்பு தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம தோசையை அடுப்பில் வச்சுட்டு கூட டக் டக்குன்னு இந்த சட்னி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் துருவன தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்துக்கலாம், அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸில் இருக்கணும். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே அரைச்சி எடுத்துருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நமக்கு அரைச்சாச்சு, இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே அலசி அதே பவுல்லே ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துப்போம். கடுகு பொரியட்டும். கடுகெல்லாம் பொரிஞ்சதும் உளுத்தப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ நம்ம சூட்டோடையே எடுத்து அந்த சட்னியில் ஊற்றிடணும். அதாவது அந்த சூடு சட்டியில் ஊற்றும் போது சட்னி பொரியணும். அந்த சூட்டில் ஊற்றினா நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு கரெக்டாக 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட ஆகாது, 1 நிமிஷத்துலேயே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். அதாவது நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் சூடு வர டைமில் கூட இதை ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் நம்ம அந்த பூண்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை இட்லி மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.